ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1-2 மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸு 7 தமிழ் கனவு. ஸோ இந்த 7 தமிழ் கனவு வந்து உங்களுக்கு தனியாகவும் ஒரு கொஷின் கேட்கலாம், இல்லைன்னா வந்து கொஷினே கேட்கலைனாலும் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சருக்கு இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா நோட்ஸ் மேக் பண்ணி நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது தமிழ் கனவு. மொத்தம் 7 இருக்குது. இந்த 7ஐயும் மக்கடிச்சு வச்சுக்கோங்க. தமிழில் கொடுத்துருக்கேன், அப்புறமா இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். இது தனியாகவே சப்டிவிஷன் கொஷினாக கேட்குறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. சப்டிவிஷன் கொஷினாக என்ன, கீழ்கண்டவற்றை விளக்கவும்னு சொல்லிட்டு ஈன்னு சொல்லிட்டு வெவ்வேறு டாப்பிக்கை வந்து கொஷினாக கேட்டிருப்பாங்க. அதை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இது கேட்குறக்கான ஸ்கோப் அதிகம். தனியாக வந்து வெறும் தமிழ் கனவுன்னு சொல்லி கேட்குறக்கான ஸ்கோப் கம்மி. ஏன்னா இந்த 7 தானே லிஸ்ட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு 1.5 பேஜ் எழுதுறதுக்கான கண்டென்ட் இருக்காது. சப்போஸ் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கான ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஷினே கேட்கலன்னா கன்க்ளூஷனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 7 வந்து மக்கடிச்சுக்கோங்க. சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும். இதை கரெக்டாக எழுதிக்கோங்க. இதை எக்ஸாக்டாக எழுதுனீங்கன்னா மார்க் நல்லா கிடைக்கும். சோசியல் ஜஸ்டிஸ், வெல்ஃபேர் ஆஃப் மார்ஜினலைஸ்டு, டிரான்ஸ்ஃபார்மிங் யங் தமிழ் ஆஸ் அ குளோபல் அச்சீவர், நாலேஜ் பேஸ்டு எக்கானமி, ஈக்குவாலிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் உமன், சஸ்டைனபிள் க்ரீன் ஃபியூச்சர், தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். சப்போஸ் இதை வந்து ஒரு 10 மார்க் கேள்வியில் கேட்குறாங்க. தமிழ்நாட்டின் 7 தமிழ் கனவு பற்றி, மாபெரும் 7 தமிழ் கனவுகளை பற்றி விளக்கவும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம இந்த 7 தான் தெரியும். இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக எழுத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து இது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இதை வந்து மையமாக வச்சு தான் பட்ஜெட்டோட 7 பில்லரை இதை தான் சொல்லுவாங்க. 7 பில்லர்ஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ இந்த 7 பில்லர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிதிநிலை அறிக்கையின் தூண்கள் என்னன்னு கேட்டாலும் இதுதான் நீங்கள் எழுதணும். தமிழ் கனவுன்னு கேட்கலாம், இல்லை தூண்கள்னு கேட்கலாம். இது வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு. இதே வந்து இந்தியா பட்ஜெட்டுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வேறு தீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மாறும். ஸோ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கும் இதுதான் தீம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தமிழ்நாடு ஏகப்பட்ட ஸ்கீம் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அது எல்லாமே இந்த இது ரிலேட்டடாக இருக்கும். இதில் இருக்கிற ஏதோ ஒரு காம்பனண்ட்டை மையமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமூக நீதி சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைன்னா கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. இதுக்கு கீழே எதெல்லாம் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு உதவுறது, அதுக்கப்புறமா வந்து முதியவர்களுக்கான ஸ்கீமு, இதெல்லாம் இதில் அடங்கிடும். அடுத்து உலகை வெல்லும் இளைய தமிழகம் அப்படின்னா இளைஞர்களுக்கானது, வேலைவாய்ப்பு, கல்வி, விளையாட்டு, இதுக்கான ஸ்கீம்ஸ் வர்றது. அறிவு திறன் மேம்பாடு, அறிவு சார் பொருளாதாரம் அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான் கல்வி சார்ந்த ஸ்கீமு, அப்புறமா திறன் வளர்ச்சி, திறன் மேம்பாடு சம்மந்தமான ஸ்கீம்ஸு, இது ஃபுல்லாக வந்துடும். சமத்துவ நோக்கில் மகளிர்னா மகளிருக்கான ஸ்கீம்ஸ் ஃபுல்லாமே இதில் எழுதலாம். நீங்கள் பசுமை வழி பயணம்னா இங்கே வந்து என்விரான்மெண்டல் சம்மந்தமாக, சுற்றுச்சூழல் சம்மந்தமாக தமிழ்நாடு என்னென்ன ஸ்கீம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் தான். தாய் தமிழும் தமிழர் பண்பாடுனா அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக, அப்புறமா தமிழுக்கு வந்து என்னென்ன இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ அவ்வளோதான். ஸ்கீம்ஸை வந்து இதை ஹெட்டிங்கை இதை கொடுத்துட்டு அதை பற்றின ஒரு 4-5 ஸ்கீமு ஹெட்டிங்காக கொடுத்து 4-5 ஸ்கீமு அப்படி வந்து ஃபுல்லாக கொஷின் கேட்டால் அப்படி எழுதுங்க. அதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி. சப்போஸ் கேட்டாலும் அதை எழுதிக்கலாம். சரி, இது எதுவுமே கேட்கல சார், தமிழ் கனவும் கேட்கல, பட்ஜெட்டோட 7 பில்லரும் கேட்கல, உங்களுக்கு சப்டிவிஷன் கொஷின் ஃபுல்லாகவும் கொஷின் கேட்கல, சப்டிவிஷன் கொஷினாகவும் கேட்கல. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கன்க்ளூஷன்னு எழுதுவோம். ஒவ்வொரு கொஷினுக்குமே முடிவுரைன்னு சொல்லி எழுதுவோம். ஒரு 2-3 லைன் அதை பற்றி எழுதுவோம், அந்த கொஷினை பற்றி. அப்போ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அதோட முடிவுரையாக இந்த 7ல் ஏதோ ஒன்று கவர் ஆகும் அந்த ஸ்கீமு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மகளிர் சம்மந்தமாக ஒரு ஸ்கீம் வந்து கொஷினாக கேட்குறாங்கன்னா, நீங்கள் கடைசியாக முடிவுரை எழுதும்போது தமிழ்நாட்டின் 7 தமிழ் கனவுகளில் ஒன்றான சமத்துவ நோக்கில் மகளிர் நலனை அடைய வந்து இந்த ஸ்கீம், இந்த பர்டிகுலர் திட்டம் வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இதே என்விரான்மெண்டல் ரீதியாக இருந்தேன்னா
இதே டைலாக்கு தான், அந்த இதை மட்டும் மாற்றிடணும், இந்த டாப்பிக்கை மட்டும் மாற்றிடணும். தமிழ்நாட்டின் 7 தமிழ் கனவுகளில் ஒன்றான பசுமை வழி பயணம் இலக்கை அடைய இந்த திட்டம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கனவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு, அந்த 2 லைனில் உங்களுக்கு தமிழ் கனவுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, அதோட தீம் தெரிஞ்சிருக்கு, அதை அப்ளை பண்ணுற விதமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு சம்டைம்ஸ் மார்க் அதிகமாக உங்களுக்கு வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கும். ஸோ இதுதான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கன்க்ளூஷனாக இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் மக் அடித்து வச்சுக்கோங்க. நார்மலாக இது இல்லாமல் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை அடைகிறதுக்கு இலக்கு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, $1 trillion பொருளாதாரத்தை அடைவதற்குன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷத்துக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட்டுன்னு, அதையும் முடிவுரையாக கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே அதே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ இதுனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா 7 விஷயம் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு இது தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிவுரைக்கு இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. செம கண்டென்ட்டு, அஃபிஷியலாகவும் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டோட இலக்காக இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு போவாங்க, டார்கெட் பண்ணி. ஸோ அதனால் நீங்களும் அஃபிஷியலாக இதை கொடுக்கும்போது, முடிவுரையாக கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும். ஸோ இந்த 7ஐயும் மக் அடிச்சு வச்சுக்கோங்க. சிம்பிளான விஷயந்தான், ஆனால் ரிப்பீட்டடாக படித்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது டிஎன்பிசி குரூப் 1 மெயின்ஸுக்கான பேட்ச் டெஸ்ட் பேட்ச், பெய்டு டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ மார்ச் 10 வரைக்கும் அட்மிஷன் இருக்கும். வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கெடியூல்லாம் ஓகேவா, ஒர்க்கிங் கேண்டிடேட் அதுக்கப்புறமா ஹோம் மேக்கர் எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும். 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு 20 கொஷின் மொத்தமாக அந்த யூனிட் டெஸ்ட்டு கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி டெஸ்ட் இருக்கிறனால கம்மி போர்ஷன் படிச்சுட்டு டெய்லியுமே டெஸ்ட் எழுதி ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.